நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எக்ஸாம்ல வந்து நீங்க எப்படி வந்து கொஸ்டின் பேப்பர் உங்க கையில வரும், ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும். ஸோ அதுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அல்காரிதம், வழிமுறை. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டா, இப்ப நீங்க வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க, பேப்பர் தருவாங்க, ஆன்சர் ஷீட் தருவாங்க, பேனா எடுத்துக்கோங்க, ரோல் நம்பர் எழுது, கிளாஸ் எழுது, அப்படி சொல்றது இல்லாம அத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, வழிமுறையாக பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதை என்ன சொல்லுவோம்னா அல்காரிதம். அதுக்கான சிம்பிள் டெஃபினிஷன் வந்து a step by step set of instruction to solve a problem or a task. ஸோ ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் உங்க ஸ்கூல்ல இருந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு போய் பார்ட்டிசிபேஷன் பண்றதுக்காக போறீங்க. இப்போ உங்க பிடி சார் வந்து என்ன பண்ணுவாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. பிடி சார் ஆர் மேம் வந்து உங்களுக்கு வந்து என்ன தெரியும் கொடுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய டீச்சர் வந்து இந்த ஸ்கூல்ல இருந்து நீங்க இன்னொரு டீச்சர் ஸ்கூலுக்கு போறீங்க. ஸோ இந்த வாலிபால் அத்லெட்ஸ்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இங்க இருந்து அங்க போய் பார்ட்டிசிபேஷன் முடிச்சு வின்னர் ஆர் ரன்னர் வாங்கிட்டு ரிட்டர்ன் உங்க ஸ்கூலுக்கு வர வரைக்கும் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ட்ரெஸ் கோடு, யார் யாரை வந்து நீங்க மீட் பண்ணணும், எந்த டைம்க்கு அங்க நீங்க வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாமே உங்களுக்கு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. அந்த கைண்ட் ஆஃப் லைக் தட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல ஏதாவது ஒரு குக்கிங் சேனல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த 5 minutes ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குக்கிங் சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அழகா ஒரு டேபிள் மேலேயோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு இதுக்கு இடத்துல இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரூட் சாலட் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட் சாலடுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் பவுல், அதை கட் பண்றதுக்கு உண்டான அந்த பிளேட், நைஃப், பீலர் எல்லாமே வச்சிருப்பாங்க. வச்சுட்டு ஸோ ஃப்ரூட்ஸ் எடுத்து ஒன் பை ஒன் வாஷ் பண்ணணும். எந்தெந்த ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் எப்படி கட் பண்ணணும், மேங்கோ எப்படி கட் பண்ணணும், கிரேப்ஸ் எப்படி கட் பண்ணணும், கிரேப்ஸை கட் பண்ணுவோமா மாட்டோமா, இந்த மாதிரி ரொம்ப அழகா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதெல்லாம் கட் பண்ணி இந்த பவுல்ல போடுங்க, இதுல வந்து ஹனி மிக்ஸ் பண்ணுங்க, சாக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றுக்கா பாஸ் கொடுத்து கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு வரும்போது அந்த எண்ட் ரிசல்ட் நமக்கு கரெக்டா வரும். இதே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா இல்ல, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கும் அவங்க என்ன பண்ணினாங்கன்னு தெரியாது, நமக்கும் வந்து அதை பண்றதுக்கும் முடியாது. கரெக்டா, ஏதோ ஒரு ரிசல்ட்ல நம்மளும் போய் நிற்போம், அவங்களும் ஏதோ ஒரு ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனோட சால்வ் பண்றது, இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல நீங்க வந்து ஏதோ ஒரு 2 நம்பர் என்டர் பண்றீங்க. திஸ் நம்பர் இஸ் ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பர்னு ஒரு கோடிங் எழுதுறீங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அல்காரிதம் எழுதுறதுக்கு பேர் வந்து கோடிங்னு சொல்லுவாங்க. கோடிங் எழுதுவீங்க. கோடிங் எழுதும் போது அந்த கோடிங்கோடைய அவுட்புட் வந்து ஆட் நம்பரா இருந்தா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பீங்க, ஈவன் நம்பரா இருந்தா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்களுக்கு அதை அவுட்புட்டை ஷோ பண்ணும். ஸோ அந்த கோடிங் எழுதுறத வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா இருக்கணும். இட் மஸ்ட் எண்ட் ஈவென்ச்சுவலி ஸ்டெப்ஸ் இன் கரெக்ட் சீக்வென்ஸ். கரெக்டான சீக்வென்ஸ்ல இருந்தாதான் நம்ம சிஸ்டம் என்ன பண்ணும்னா நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டு அதற்கான கரெக்டான அவுட்புட்டை நமக்கு வெளியீடா கொடுக்கும். ஸோ நம்ம வந்து கொடுக்குற இன்புட், கொடுக்குற கோடிங் கரெக்டா இல்லைன்னா நமக்கு அவுட்புட் கண்டிப்பா வராது. எரர் 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 எரர்னு வரும். ஸோ நீங்க இதை அடுத்த வருஷம் இதெல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பார்ப்பீங்க. ஸோ கோடிங் வந்து இந்த அல்காரிதம் எதுக்காக நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணோம்னா கோடிங் ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நீங்க எனக்கு வந்து ஒரு ஃபிபனாசி சீரியஸ் வந்து அவுட்புட்டா வேணும் அப்படின்னா அந்த ஃபிபனாசி சீரியஸ் வரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், இன்புட்ஸ் என்ன இன்புட் ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன கொடுக்கணும், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் என்ன பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் அதுல என்ன கொடுக்கணும், அவுட்புட் என்ன வரணும், ப்ரோக்ராம க்ளோஸ் பண்ணணும், எண்ட். இதுதான் வந்து ப்ராசஸிங் ஃபார் அல்காரிதம் ஃபார் யூசிங் த கம்ப்யூட்டர் கோடிங் லாங்குவேஜ். சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுடைய டே டு டே லைஃப். இந்த அல்காரிதம் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, கோடிங் எழுதி அவுட்புட் பார்ப்பீங்க. ஃபிபனாசி சீரியஸ், ஆட் நம்பர், ஈவன் நம்பர் சீரியஸ், ஆர் வந்து எனக்கு அவுட்புட் வந்து லோட்டஸ் அப்படின்னு வந்து பாப்பப் வரணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நம்மளால கோடிங் எழுத முடியும்.
என்ன நமக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம எழுதுறது வந்து ஈஸியா இருக்கணும், பாயிண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அத வந்து என்ன 3 வேலை செய்யும்னா, இன்புட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, சம் இன்புட்ஸ் கொடுப்பீங்க, இத ப்ராசஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், எனக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நான் என்ன நம்பர் வேணாலும் கொடுப்பேன், நம்மளோட சிஸ்டம் ஆன்சர் கொடுக்கணுங்கிற மாதிரி நான் ஒரு அல்காரிதம் ஒரு கோடிங் எழுதுறேன். சரியா? என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 இஸ் ஸ்டார்ட். ஸ்டெப் 2 என்டர் த வேல்யூ ஆஃப் த லெங்த். ஸ்டெப் 3 என்டர் த வேல்யூ ஆஃப் த பிரெத். ஸ்டெப் 4 area of the rectangle. Area of the rectangle is equal to L into B. Step 5 area equal to answer அங்க pop up வரும். Output stop. அவ்வளவுதான். ஸோ இது நீங்க கரெக்டா வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் உள்ள வாங்கிக்கோ, இந்த ஃபார்முலால போய் நீ வேலை பாரு, அவுட்புட்டை கொடுன்னு நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணும், சிஸ்டம் ஆனது கரெக்டா கம்ப்யூட் பண்ணி உங்களுக்கு வெளில கொடுத்துரும். ஸோ இதே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் L into B. ஸ்டெப் 3 என்டர் த வேல்யூ ஆஃப் லெங்த். ஸ்டெப் 4 என்டர் த வேல்யூ ஆஃப் இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்டே அது பண்ண வேண்டிய வேலையை சொல்லிட்டு அதுக்கு இன்புட்ஸை கொடுத்தீங்கன்னா அது செய்யுமா? சரியாது. இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதனுடைய வேலையை நீங்க இதைதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் அவுட்புட் எடுத்து பண்ணினாதான் என்ன பண்ணும், இது மனுஷனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கொஸ்டின் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்புட் வேல்யூஸ் லென்த் பிரெத் கொடுத்துட்டு தானே அவங்க கேட்பாங்க கொஸ்டினே. இன்புட்ஸே கொடுக்காம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? மாட்டாங்க இல்லையா? சேம் லைக் தட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ அந்த இன்புட்ஸை வந்து நீங்க கோடிங்கா எழுதுவீங்க. ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, a visual diagram that shows the steps of an algorithm using shapes and arrows. அதாவது விஷுவல் டயக்ராம், அல்காரிதம் வந்து நீங்க ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு விஷுவலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இதுல ஃப்ளோ சார்ட்ல வந்து ஏன் விஷுவல் டயக்ராம்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஷேப்ஸ் இருக்கு, இன்புட் கொடுக்கறதுக்குன்னு சில பர்டிகுலர் ஷேப்ஸ் இருக்கு, அவுட்புட் வாங்கறதுக்குன்னு ஒரு ஷேப்ஸ் இருக்கு, ப்ராசஸிங்க்குன்னு ஒரு ஷேப் இருக்கு, ப்ராசஸை என் பண்றதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஷேப் இருக்கு. அந்த ஷேப்ஸ் நமக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே இது இந்த இடத்துல வந்து ப்ராசஸிங் ஷேப், அப்ப எங்க ப்ராசஸிங் வரணும், எங்க இன்புட் வரணும், எங்க அவுட்புட் வரணும், எங்க டெர்மினேட்டரை கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஷேப் எல்லாமே எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்சர்ட் பட்டன்ல ஷேப்ஸ்ல போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் அப்படின்னு இருக்கு. இந்த ஃப்ளோ சார்ட்ல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன நேம் வித். ஸோ இது வந்து டிலே, ஃப்ளோ சார்ட்ல டிலேக்கு யூஸ் பண்ணக்கூடியது, இது வந்து ஸ்டோர்டு டேட்டாக்கு யூஸ் பண்ணக்கூடியது, இது செல்ஸ் மர்ஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது, எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சிம்பிளுக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கும். ஸோ அப்போ அது என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ பேசிக் ஃப்ளோ சார்ட் சிம்பிள் ஓவல் ரவுண்டட் ரெக்டாங்கிள் அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டனுக்கு ஆல்வேஸ் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓவல் ரவுண்டட் ரெக்டாங்கிள். ஓகே, அதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டனுக்கு யூஸ் பண்றது. மார்க்ஸ் வேர் அல்காரிதம் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ். ஸோ ரெக்டாங்கிள் பாக்ஸ் எதுக்கு கொடுப்போம்னா ப்ராசஸ் ஆர் ஆக்ஷனுக்கு கொடுக்கக்கூடியது ரெக்டாங்கிள் பாக்ஸ். டைமண்ட் பாக்ஸ் எதுக்கு கொடுக்குறோம்னா டெசிஷன் மேக்கிங்க்கு, அதாவது டெசிஷன் மேக்கிங் பாக்ஸ் தான் இந்த டைமண்ட் பாக்ஸ். ஸோ இந்த டைமண்ட் பாக்ஸ் வந்து ஏன் டெசிஷன் மேக்கிங்னு சொல்றோம்னா, இது வந்து எஸ்ஆர் நோ டைப்ல ஒர்க் பண்ணும். அதாவது இதுல எஸ்னா நீ டைரக்டா எண்டுக்கு போயிடு, அவுட்புட்டை கொடுத்து எண்டுக்கு போயிடு, இதுல நோனா நீ டைரக்டாவே எண்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம 2 டெசிஷன் கொடுப்போம். அதாவது இன்றைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா, மழை பெய்தால் வீட்டிற்கு போ, நோ வீட்டிற்கு போ டைரக்டா வந்துருவ கீழே, மழை பெய்யாவிட்டால் பிளே கிரவுண்டுக்கு போய் விளையாடிட்டு வீட்டுக்கு வா. ஓகேவா? ஸோ அதனால அது டெசிஷன் மேக்கிங் பாக்ஸ். parallelogram is for input and outputக்காக கொடுக்கறது. ஸோ இந்த எல்லா பாக்ஸையும் கனெக்ட் பண்றது எது? ஆரோஸ், ஃப்ளோ டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஸோ இந்த ஆரோஸ் தான் எல்லா பாக்ஸையும் வந்து உங்களுக்கு ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுது. இப்போ இங்க வந்து இஸ் ரிமைண்டர் இஸ் 0, இது வந்து டைமண்ட் பாக்ஸ் வரணும், டெசிஷன் பாக்ஸ். இஸ் ரிமைண்டர் இஸ் 0 எஸ்னா
டிஸ்பிளே ஈவன் நம்பர், நோனா டிஸ்பிளே ஆட் நம்பர், எண்டுக்கு வந்துருவீங்க. ஸோ எஸ்னா இது, நோனா இது. ஸோ அந்த டெசிஷன் பாக்ஸ் அப்படிங்கிறதே வந்து அங்க என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி டெசிஷன் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு பேர் வந்து டெசிஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ். இப்போ நம்ம வந்து ஆக்டிவிட்டியில என்னென்ன பார்த்துருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பார்த்து நீங்க வந்து ஆன்சர்ஸ் பண்ணுங்க. எஸ் ஆர் நோ ஆர் ட்ரூ ஃபால்ஸ் ஆப்ஷனுக்கு எந்த பாக்ஸை யூஸ் பண்ணுவோம்? இங்க டெசிஷன் பாக்ஸ். கனெக்ட்ஸ் த சிம்பிள்ஸ், எல்லா சிம்பிள்ஸையும் கனெக்ட் பண்றது எது? டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. ஆரோஸ் தானே எல்லாத்தையும் ரெக்டாங்கிள், டெசிஷன் பாக்ஸ், ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றது எது? டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. த பிகினிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ஸ் இந்த டெசிஷன் என்ன வரும்? எல்லா டெசிஷனுக்கும் பிகினிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் என்ன வரும்? ஸ்டார்ட் ஸ்டாப். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கமாண்ட் டேட்டா பீயிங் ரிசீவ்ட் சென்ட் பை அ கம்ப்யூட்டர். ஸோ இதுல எது ப்ராசஸ், எது இன்புட் அவுட்புட்? இதுல எது ப்ராசஸ் போறோம், எது இன்புட் அவுட்புட் போறோம்? ஸோ அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கமாண்ட் அப்படிங்கிறது வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸ். டேட்டா பீயிங் ரிசீவ்ட் ஆர் சென்டிங் பை எ கம்ப்யூட்டர் வந்து parallelogram. ஓகேவா? ப்ராசஸ் பண்றது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? எஸ். ஸோ இப்போ என்ன பண்றோம்? இதனுடைய அனகிராம்க்கு வரும். அனகிராம் அப்படின்னா எவ்வளோ இது வந்து இருக்கு, இந்த நம்ம வேர்ட்ஸ் வந்து இதுல பார்த்தோம் அப்படிங்கறதுதான் இது. ஓகேவா? ஏ எல் ஜி ஓ ஆர் ஐ டி ஹெச் எம், அல்காரிதம். என்னென்ன வேர்ட்ஸ் பார்த்திருக்கீங்களோ அதை சொல்லுங்க. எஃப் எல் ஓ டபிள்யூ. ஃப்ளோ, சார்ட். ஸோ இதெல்லாம் நம்ம இங்க அல்காரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட்ல பார்த்த கான்செப்ட். ஸோ இது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுல ஒரு ஹிண்ட் என்ன சொல்றேன்னா, எந்த லெட்டர்ல அந்த வேர்ட் ஸ்டார்ட் ஆகுமோ அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலா தான் இருக்கும். parallelogram. parallelogram. நாலாவது என்ன வரும்? இங்க ஸ்டார்ட்ஸ் வித் ஐ. ஐ தான் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. ஐ பார்த்தா என்ன வேர்டுக்கு வரும்னு தோணுது? நம்ம என்னென்ன பார்த்தோம்? parallelogram, டெசிஷன் பாக்ஸ், ரெக்டாங்கிள், இன்புட் அவுட்புட், ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ இது அல்காரிதம், ஃப்ளோ சார்ட். ஸோ இது என்னது? இன்புட்ஸ். அவுட்புட்ஸ். ஸோ என்ன வேர்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆர் இ சி டி ஏ என் ஜி எல் இ, ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஓகே. ஸோ ரெக்டாங்கிள் பாக்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக
starts with P. Process. Process. ஓகேவா? Process R. Process R. அடுத்தது என்ன வரும்? Start with மட்டும் நான் சொல்றேன். ஆன்சர் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களா? A. Process R. Action. Process R. Action. ஓகேவா? அடுத்தது நம்மளுடைய ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் எந்த ஓவல் ரெக்டாங்கிள் ஷேப்பா? ஸோ OVAL ஓவல் ரெக்டாங்கிள் ஷேப். இது START ஸ்டார்ட் ஆர் start or stop. STOP stop. Start or stop. So over rectangle shape எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? Start or stop க்கு. அடுத்து இது starts with D. DIAMOND. Diamond box எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அதான் அடுத்த anagram வரும் உங்களுக்கு. Diamond box எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? Decision making க்கு தான் diamond box யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? Yes. DECISION decision box. So algorithm, flow chart, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது parallelogram for inputs, outputs, rectangle process or action, oval start or stop, diamond is decision. So sequencing orderல அவங்க anagram கூட அவ்வளவு அழகா கரெக்டா கொடுத்திருக்காங்க. தெரிஞ்சுதுங்களா? So எதுக்கு என்னென்ன பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து அல்காரிதம்க்கு ஈஸியா விஷுவலைசிங் மெத்தட் ஃப்ளோ சார்ட். ஸோ ஃப்ளோ சார்ட்ல என்னென்ன பாக்ஸஸ் எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத ஒவ்வொன்றுத்துக்கா லைனா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம பார்த்த எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்ட். சரி, இது பாருங்க. An algorithm is an என்ன வரும்? An algorithm has to be in the right order, clear and precise, or both of the above. So algorithm அப்படிங்கிறது right orderலயும் இருக்கணும், clear and precise ஆவும் இருக்கணும், both of the above. So answer என்னது? Both of the above. When I check to see if my algorithm is working, it is called testing, typing, saving. When I check to see if my algorithm is working, it's called testing, typing, saving. So algorithm correct work ஆகுதாங்கிறது நான் சொன்னேன். இப்ப நமக்கு வந்து Fibonacci series டிஸ்பிளே ஆகணும் ஆன்சர் அப்படின்னா என்ன பண்ணும்? கோடிங் எழுதணும். அப்போ அதை என்ன பண்ணுவோம்? டெஸ்டிங். When I find a mistake in my algorithm, I need to debug it, save it, print it. அதாவது அல்காரிதம்ல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியுது, எரர் வருது. சோ அப்ப அதை என்ன பண்ணுவோம்? எரரை ரெக்டிஃபை பண்ணுவோமா, இல்ல ஃபைல சேவ் பண்ணுவோமா, இல்ல ஃபைல பிரிண்ட் அவுட் எடுப்போமா? எரரை கரெக்ட் பண்ணுவோம். நீங்க பேப்பர் பேனா எடுத்து அல்காரிதம் எழுதினாலுமே எரர் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டெலீட் பண்ணிட்டு கரெக்டா எழுதுவோம். சோ debug it.
When I am writing an algorithm, it is also called coding mapping word. அல்காரிதம் எழுதுறது என்ன சொல்லுவோம்? கம்ப்யூட்டர்ல டைப் பண்றதுக்கு பேர் என்ன? கோடிங். நான் சொன்னேன்ல கிளாஸ் ஸ்டார்டிங்லயே கோடிங் எழுதுவோம் அப்படின்ட்டு. Before I write an algorithm, I need to first think of what objects will be used, what actions will be done. இது ரெண்டுமே சரியா அல்லது தவறா? இல்ல ஏதோ ஒண்ணுதான் வரும். What objects will be used, what actions will be done. This or that or both. Both. So இப்ப கான்செப்ட் கிளியருங்களா உங்களுக்கு? அல்காரிதம்னா என்ன, என்ன பண்ணுவோங்கிறத மட்டும் பார்த்திருக்கோம். சரி, ஒரு 17 அப்சர்வேஷன்ஸ் ஒன்னு இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து வாட்ஸ் அல்காரிதம், வாட் இஸ் ஃப்ளோ சார்ட், எங்க யூஸ் பண்ணுவோம், எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம், எல்லாமே இதுல வந்துடும். சரிங்களா? இதுல ஃபுல்லா கவர் ஆயிடும். What is an algorithm? Patterns and trends. Patterns and trends used to save a problem. அப்படிங்கிறது அல்காரிதமா? A set of step-by-step instruction to resolve problem. அப்படிங்கிறது அல்காரிதமா? A programming language. அப்படிங்கிறது அல்காரிதமா எது? அல்காரிதம் இப்ப என்ன நம்ம பார்த்து வந்தோம்? A step-by-step instruction resolve a problem. கரெக்டா? சிம்பிள் டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா? What are algorithms used for? As a platform to program a solution, to plan out the solution to a problem, to test a solution to a problem. எதுவும் what are algorithms used for? To plan out the solution to a problem. How can an algorithm be represented? As a flowchart, as a pseudocode, as a flowchart or pseudocode. So algorithm வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு flowchartடும் யூஸ் பண்ணலாம், pseudocode யூஸ் பண்ணலாம். சரிங்களா? So as a flowchart or pseudocode. Okay. So pseudocode அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது தனியா நம்ம ஒரு செஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? So flowchartடும் யூஸ் பண்ண முடியும், pseudocode யூஸ் பண்ண முடியும். What is a flowchart? A diagram that shows the step-by-step steps of an algorithm using symbols and arrows. A chart that shows the flow of data in a computer program. A chart that shows the relationship between different objects. A diagram shows the layout of a web page or an app. How can an algorithm be represented? Sorry, what is flowchart? Flowchart என்ன? A diagram that shows the steps of an algorithm using symbols and arrows. A diagram that shows the layout of a web page or an app. First or last, which one is correct? First one. இல்லையா? Yes. What symbol is used to represent a start or an end point in a flowchart? Flowchartல start and stop represent பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய symbol இது. .
oval rectangular. So அப்ப an oval. What symbol is used to represent an input and an output in a flowchart? Parallelogram, triangle, diamond, hexagon. So இதுல triangle and hexagon விட்டுருங்க. இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்த கான்செப்ட்ல ட்ரையாங்கிள் ஷேப் யூஸ் பண்றதும் பார்க்கல, ஹெக்ஸகன் ஷேப் யூஸ் பண்றதும் பார்க்கல இல்லையா? அப்போ parallelogram டைமண்டா இது ரெண்டுல எது சொல்லு? A parallelogram or a diamond? Parallelogram. What symbol is used to represent a decision or a condition in a flowchart? What symbol is used to represent a decision or a condition in a flowchart? So decision making or condition இது ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் எது? டைமண்டா, சர்க்கிளா, ரெக்டாங்கிளா, பென்டகனா? ஸோ சர்க்கிளும் பென்டகனும் ஆப்ஷன்ல இருந்து தூக்கிடுங்க. டைமண்டா, ரெக்டாங்கிளா திங்க் பண்ணுங்க. டைமண்ட். What links each instructions in a flowchart? What links each instructions in a flowchart? A line, a double line, an arrow, double-ended arrow. What links each instruction? So ஒரு ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன், இன்புட், அவுட்புட், டெசிஷன் பாக்ஸ் இது எல்லாத்தையும் எதால லிங்க் பண்ணுவோம் நம்ம? With the help of line, with the help of double line or arrow? Arrow. What is the correct symbol for a process instruction in a flowchart? What is the correct symbol for a process instruction in a flowchart? Parallelogram, rectangle, diamond, square. சரி, இதுல ஸ்கொயர் வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கல. ஸோ தூக்கிடு. டைமண்ட் வந்து டெசிஷன் பாக்ஸ்னு லாஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்க. ஸோ அதையும் தூக்கிடுங்க. parallelogram ரெக்டாங்கிளா? rectangle. What is pseudocode? A high-level language that has specific syntax. A way of describing a set of instructions that doesn't use specific syntax. A diagram that represents a set of instructions. A high-level language that has specific syntax. A way of describing a set of instructions that doesn't use specific syntax. A diagram that represents a set of instructions. Pseudocode என்ன? A way of describing a set of instructions that doesn't use specific syntax. What are the basic components of a flowchart? Basic components flowchartல என்னென்ன? Symbols and arrows, text and images, numbers and letters, colors and shapes.
ஸோ ஃப்ளோ சார்ட்டுக்கு பேசிக் காம்போனன்ட்ஸ் என்னவா இருந்தது? ஃப்ளோ சார்ட்டுக்கு பேசிக் காம்போனன்ட்ஸ் என்னவா இருந்தது? நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்ப என்னவா இருக்கும்? சிம்பிள்ஸ் யூஸ் ஆரோஸ் யூஸ் பண்ணோம் நம்ம பார ஃப்ளோ சார்ட்ல. எஸ். டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் வந்து அந்த சிம்பிள் உள்ளதான் டெக்ஸ்ட் போடும், இமேஜ் கூட போடல. டெக்ஸ்ட் அந்த சிம்பிள்குள்ள வேல்யூஸ் கொடுக்கும். ஸோ நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ், சிம்பிள்ஸ் அண்ட் அரோஸ் தான் ஃபர்ஸ்ட் பேசிக் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? How do you create an effective flowchart for complex process? By using a lot of colors, by making it as detailed as possible, by simplifying and breaking down the process into manageable parts, by using a large piece of paper. How do you create an effective flowchart for complex processes? என்ன பண்ணுவோம்? காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ ஈஸியா பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? By simplifying and breaking down the process into manageable parts. What is the significance of different shapes used in a flowchart? What is the significance of different shapes used in a flowchart? They represent different types of actions or steps in a process. They make the flowchart more colorful. They are used to make the flowchart look more complex. They have no particular significance. என்ன வரும் இதுல? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். They represent different types of actions or steps in a process. அதாவது நம்ம ஒரு வேலைக்கு ஒரு ப்ராசஸ், ஒரு வழிமுறை கொடுப்போம். அதான் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் யூஸ் இன் அ ஃப்ளோ சார்ட். ஸோ அப்போ நமக்கு அது தெரியும், இதுதான் இன்புட் வேல்யூ, இதுதான் டெசிஷன் மேக்கிங் வேல்யூ, இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கதான் எண்ட் ஆகுது, இங்க ப்ராசஸிங் நடக்குது அப்படிங்கிறது. இப்ப நீங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்னு எழுதிட்டு போனீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவீங்க. ஃப்ளோ சார்ட்டே நமக்கு இருக்கு, விஷுவல் அந்த அல்காரிதம் விஷுவலைஸ்டா பாக்குறதுக்கு தான் ஃப்ளோ சார்ட்டே நம்ம வந்து போடுறோம். சோ அப்ப அந்த ஃப்ளோ சார்ட்ல டிஃபரன்ஸ் ஷேப்ஸ் இங்க கொடுக்கும் போது என்ன ஆகுது? ஓ, இது இன்புட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஓகே இங்க ப்ராசஸ் நடக்குது, ஓகே இங்க அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப அது என்னது? they represent different types of actions or steps in a process. What are the differences and similarities between a flowchart and pseudocode? What are the differences and similarities between a flowchart and pseudocode? They are both used to represent algorithms, but pseudocode uses text while flowchart uses symbols and apps. They are both used to represent algorithms. Algorithms தான் ரெண்டுமே represent பண்ணுது. But pseudocode uses text while flowchart uses symbols and arrows. They are completely different with no similarities. They are exactly same. Pseudocode is a type of no chart. So they are exactly same அப்படிங்கிறத தூக்குங்க. அந்த ஆப்ஷன் இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுல 3 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வித் நோ சிமிலாரிட்டிஸையும் எடுத்துருங்க, அந்த ஆப்ஷனையும் எடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாருங்க என்ன ஆப்ஷன் வரும்னு சொல்லுங்க. ரெண்டுமே அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஆனா ஃப்ளோ சார்ட் வந்து சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸை யூஸ் பண்ணி நடக்குது. சுடோ கோட் வந்து டெக்ஸ்ட். இது நீங்க ஸ்டார்டிங்லயே பாத்தீங்க.
What tools are commonly used to create flowcharts and why? Paint, because it is easy to use. Word, because everyone has it. Specialized software on online tools, because they offer a wide range of predefined symbols and easy to use interfaces. Pen and paper, because it is a traditional method. ஸோ இதுல எது வந்து காமனா நம்ம ஃப்ளோ சார்ட் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஏன்? ஒவ்வொன்றுத்துக்குமே இது கொடுத்துருக்காங்க. பெயிண்டா, வேர்ட் டாக்குமெண்டா, பென் பேப்பரா, எல்லாமே ஏன் ஏன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேரா, ஏன்? ஸோ உனக்கு தேவை ஃப்ளோ சார்ட் என்னென்ன வேணும்? சிம்பிள்ஸ் நிறைய வேணும் இல்லையா? அதுவும் ப்ரீஃபைண்டா இருக்கிற சிம்பிள்ஸ் வந்து நிறைய இருந்தாதான் நம்மளால ஈஸியா வந்து செக் பண்ணி ஒன்னோட ஒன் கனெக்டிவிட்டி கொடுத்து நம்மளால ஒரு அல்காரிதம்க்கு ஃப்ளோ சார்ட் போட முடியும் இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் or online tools, because they offer a wide range of predefined symbols and easy to use interfaces. ஆறாவது கேள்வி, what are some best practices when creating a flowchart? Use as many symbols as possible. Make it as complex as possible. Start from the bottom and work your way up. Keep it simple. Start from the top and work your way down. Use standard symbols and text the flowchart for logic. Keep it simple. Start from the top and work your way down. Use standard symbols and test the flowchart for logic. What are the limitations of using flowchart? They can only be used for computer programming. They can become complex and hard to read for large processes, and they may not capture all details or possibilities in a process. They are too easy to understand. They are outdated. எது வரும்? What are the limitations of using flowchart? flowchart limitations என்னன்னா, உங்களுக்கு வந்து flowchart வந்து பெருசா போய்கிட்டே இருந்ததுன்னா ஒரு சின்னது, நீ இப்ப ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்தா அது குட்டியா இருக்கும். நீங்க ஈஸியா அதை வந்து பாத்துடலாம். பட் ஒரு காம்ப்ளெக்ஸ் இதுல எல்லாம் வந்ததுன்னா, காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம்னா அதை வந்து ஹார்ட் ரீட் ஃபார் லார்ஜ் ப்ராசஸஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால தே கேன் பிகம் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹார்ட், அதுதான் வரும் ஆப்ஷன். ஸோ 17மே நம்ம இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அந்த கான்செப்ட் ரிலேட்டட் டெஃபனிஷன்ஸ், ஓகேவா? எம்சிக்யூ அப்படிங்கிறத விட அந்த கான்செப்ட் ரிலேட்டட் டெஃபனிஷன்ஸ். ஸோ அந்த டெஃபனிஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த அல்காரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட் கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா புரிஞ்சிடும். ஸோ இப்போ ஒரு ஃப்ளோ சார்ட் இது பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு ஃப்ளோ பார்க்கலாம், சரியா? இப்போ நம்ம வந்து டெஃபினிஷன்ஸ் ஆஃப் த அல்காரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாத்ரூம்ல தண்ணி வந்தா எப்படி வருதா வரலையா, நீங்க குளிக்கணும். ஸோ குளிக்கிறதுக்கு போறதுக்கு என்ன ப்ராசஸ் நீங்க பாத்ரூம்ல செக் பண்ணுவீங்க, இதுதான் வந்து இங்க உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டா பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா? குளிக்க போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அதான பண்ணுவீங்க. எப்பவுமே எனி ஒர்க் வந்து ஸ்டார்ட் தான் முதல்ல. சரி, அடுத்தது என்ன பண்ணுவோம்? பாத்ரூம்குள்ள குளிக்கிறதுக்கு போயாச்சு. என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டேப்ஸ ஆன் பண்ணுவோம், கரெக்டா? எஸ், டேப்ஸ ஆன் பண்ணியாச்சு. ஸோ டேப்ஸ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவீங்க?
குளிப்பீங்க. தண்ணி வருதுன்னா குளிப்பீங்க, இல்லைன்னா குளிச்சு முடிச்சுட்டு வெளில வருவீங்க. கரெக்டா? சோ அதுக்கு முன்னாடி இஃப் த பாத் ஃபுல், இஃப் நோ செக் வாட்டர் லெவல், இஃப் எஸ் டர்ன் ஆஃப் பைப்ஸ், வெளில போயிடுவேன். சோ செக் வாட்டர் லெவல், செக் வாட்டர் லெவல், வாட்டர் லெவல் செக் பண்ணணுமா? சோ சார் இது மாறி வரும். டேப் ஆன் பண்ணிட்டு வாட்டர் லெவலை செக் பண்ணுவீங்க. வாட்டர் லெவல் செக் கரெக்டா இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? எஸ் இஃப் இஸ் பாத் ஃபுல், எஸ் வெளில வந்துருவீங்க. டர்ன் ஆஃப் த டேப்ஸ், ஸ்டாப், வெளியில அவுட் ஆயிடுவீங்க. இப்ப வாட்டர் லெவல் வந்து கம்மியா இருக்குன்னா மோட்டார் போட்டு வாட்டரை ஃபில் பண்ணிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் எஸ்க்கு வந்து வெளில வருவீங்க. ஸோ ப்ராசஸ் ரீவைண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் லெவல் ஃபர்ஸ்ட் பாத்ரூம் உள்ள போய் பைப் ஸ்டார்ட் பண்றீங்க, பைப் ஓபன் பண்றீங்க, தண்ணி வருதான்னு வாட்டர் லெவல் செக் பண்றீங்க. ஸோ வாட்டர் லெவல் கரெக்டா இருந்தது எஸ் அப்படின்னா பாத் இஸ் ஃபுல், எஸ் கொஸ்டின் மார்க் வருதா, இஸ் பாத் ஃபுல் கொஸ்டின் மார்க், எஸ் அப்படின்னா டர்ன் ஆஃப் டேப்ஸ், ஸ்டாப். இதே வந்து இந்த இடத்துல check water level, is bath full, no அப்படின்னா if no check water level, if yes turn off five taps. So திருப்பியும் போய் வாட்டர் லெவல் செக் பண்ணிட்டு மோட்டர் போட்டு குளிச்சுட்டு எஸ் பண்ணிட்டு வெளியில வா அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து எம்எஸ் ஆஃபீஸோட எம்சிக்யூ டெஸ்ட் பார்க்க போறோம். ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்ட் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ இதோட இன்னைக்கு நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எம்சிக்யூ செஷன் அண்ட் நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.